ஸ்ரீ சுபம் ஜோதிடம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு குரு பயிற்சியாக வந்ததுக்கப்புறம் வேலையில் எப்படி ரெசெஷன் ஒன்று வருதே, வேலை இருக்குமா இல்லையா, பொருளாதார உயர்வு ஏற்பட வாய்ப்புக்கா, சேஃப்டியாக வேண்டிய காலகட்டம் எப்பொழுது, அப்போ வேலை மாறலாமா, தொழில் மாற்றலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ். நிறைய பேர் கேட்குற கேள்விகள், சார் இந்த வேலையிலேருந்து இன்னொரு போனோம், ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, கடன் கொஞ்சம் வாங்கிட்டோம், இந்த ஜாபை நாங்கள் தக்க வச்சு ஆகணும், குடும்ப சூழ்நிலையில் இருக்குது, நம்ம இந்த பொருளாதாரத்தை நம்பி தான் சார் ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா, சார் ஒரு வருமானம் சேர்த்திருக்கோம், அடுத்த தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும், ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் வேண்டும், எங்க தொழிலோட நீட்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, இங்க பல கேள்விகள் இருக்கு. அவங்களுக்கு இது ஒரு இது. அடுத்தது கல்வி ரீதியாக மாணவர்கள் என்ன சப்ஜெக்ட் எடு, ஃபர்ஸ்ட் பிரச்சனை தான். அவர் ஜாதக ரீதியாக சொல்லும் சப்ஜெக்ட் எது, எதை படிச்சா டெவலப் ஆவார், கல்வியில செட்டில் ஆவார். எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாங்க, நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்ணி கூட பண்ண முடியல. ஆனா அவர் சில மெடிசன் சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க, அவங்க மெடிசனுக்கு அப்புறம் வேற ஃபீல்டு மாறிட்டாங்க. ஏன் சார் இது? அப்போ அவங்க ஜாதகம் சொல்லும் சாதக பலன் என்ன, அவங்க வாழ்க்கையில் செட்டில் என்ன, உள்ளூரா வெளியூரா வெளிநாடா, என்ன கவர்மெண்ட் கோட்டால வருமா, மேனேஜ்மெண்ட்ல வரும் தெரியும். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கேள்விகள் என்ன பார்த்துட்டு கும்பராசி அன்பர்கள் நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும், இதோ பிறந்து விட்டன அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செய்திகள் வந்து சேஃப்டியாக வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. அதை தான் நம்ம பேச போறோம். முதல்ல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு வலுத்திருக்கு, 2 வலுத்திருக்கும் காலகட்டத்தில் தனதானிய விருத்தி ஏற்படுகிற காலங்கள். முதல்ல இந்த கும்பராசி பத்தி ஒரு சூட்சமா தெரிஞ்சுக்கணும். கும்பராசி என்பது முதல்ல வைராகியம் மிக்க ராசி. மற்றவங்களால முடியாதுன்னு சொன்னா முயற்சி பண்ணி பார்க்குறேன், இவங்கள் எதிரிகளால் வாழ்ந்த ராசி. இவங்க யாரோ இன்சல்ட் பண்ணிட்டோ குறை சொல்லிட்டோ மனசில் வச்சுக்குவாங்க, ஜெயிச்சுட்டு பேசுறேன் அப்படின்னு ராசி. இந்த ராசி ஜெயிச்சுட்டு பேசுற ராசி தான். ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு, யாருனாலும் முடியாத ஒரு விஷயத்த பண்றது மட்டும் இல்ல, அதுல ஒரு யூனிக்னஸான கேரக்டர் தான் இந்த ராசியோட. வேலை ரீதியா பார்ப்போம். முதல்ல வேலையில் கடின உழைப்பாளி இந்த ராசி. இப்பொழுது சார் முதல்ல 6ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கிற காலகட்டத்தில் எவ்வளவுக்குள்ள வேலையில போய் சேஃபஸ்ட் கம்பெனி, சேஃபஸ்ட் ப்ராஜெக்ட், சேஃபஸ்ட் சைடு போய்க்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு ரிசெஷன் வரப்போகுது. கும்பராசிக்காரர் அதை தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள். நீங்க என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் புதுசாக ஆடுதோட ஒரு பிரான்ச்சோ ஒரு விஷயத்தோ படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து, படித்தால் வாழ்வில் வெளிச்சம். அப்ப உங்களை நெக்ஸ்ட் லெவலில் டெவலப் பண்ண வேண்டிய, எப்பவுமே இந்த ராசி இயற்கையாகவே பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி கற்றுக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா, வேலை செய்யற இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் உங்களிடம் ஒரு போட்டி பொறாமைகள் ஏற்படும், உங்கள் வளர்ச்சியை நோக்கி பொறாமைப்படுவார்கள், மாற்ற முடியாது. அப்ப நம்ம சேஃபஸ்ட் சைடா இருக்கணும், எல்லாம் உங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கீகாரம் இறுதியில் யாருக்கு கிடைக்கிறது, அதுதான் இங்க விஷயம் இல்லையா. அதை பாருங்க, உங்களுக்கு இப்ப ஒரு ப்ரொமோஷன் உண்டு. இப்போ ஒரு சில வேலையை மாத்தலாமான்னு கேட்டாங்க, ஒரு சிலருக்கு மாத்த சொல்லியிருக்கேன், ஒரு சிலருக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு சில மாத்த சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க சேஃபஸ்ட் சைடு வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய அம்சம் இருக்கு, நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகிற காலகட்டம் இருக்கு. ஆக மொத்தம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. ஒரு சிலர்லாம் சார் வேலையை விட்டு பிசினஸ் போயிருங்க, ஒரு சிலர். அப்ப அது வரும் சார். பிசினஸ் ரீதியாக உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்ற குரு அக்டோபர் 31 வரைக்கும் பார்ப்பதால் தொழிலில் தொடங்க சரியான காலகட்டம். அதற்கு பின் கவனம் கவனம் கவனம். சார் தொழில் பண்ண என்ன தொழில் பண்ணலாம்? பொதுவாக அந்த கேள்வி வந்தோடனே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், தொழில் என்ன தொழில், அது 10ஆம் அதிபதி என்ன, சனியோட தன்மை என்ன, வருகின்ற தசாபுக்தி என்ன, கூட்டா தனித்தா, இதெல்லாம் பார்க்கணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதா, இது வேலையாட்கள் முக்கியமாக வைக்கணுமா? பொதுவாக இந்த ராசிக்கு விளம்பரங்களும் வேலையாட்களும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி இல்லை. அப்ப சரியான வேலையாட்களை தேர்ந்தெடுத்து செய்யணும். போன் நம்பர், விசிட்டிங் கார்டு, ஆன்லைன் சம்பந்தம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரிலாம் இந்த ராசிக்கு ரொம்ப உகந்தது. நிறைய பேர் மீடியா கேட்பாங்க, வேலையாட்கள் கொடுத்து அந்த வாங்கும் திறன் அதை மட்டும் ப்ராக்டிஸ். இப்போ இவங்களுக்கு என்னன்னா, வேலையில பண்ணும் பிசினஸ் சம்பந்தப்பட்டதுல ஒரு மிகப்பெரிய யோகம். என்ன யோகம்னா, திடீர் வாய்ப்பாக ஒரு லாட்ரி யோகம் போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது என்னன்னு பார்த்து பயன்படுத்தினால் அடுத்த 5 வருடத்துக்கு சேஃப். ஆனா இந்த வாய்ப்பை என்ன அவசர அவசரமா வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் தான் கேட்கணும், இது ரைட்டா தப்பா, உண்மையா இருக்கா. ஒரு சிலருக்கு கூட்டு ஓகே, ஒரு சிலருக்கு தான் வேண்டான் இருக்கும். ஒரு சிலருக்கு ஏன் வேண்டாம்னா, ஒரு 7ஆம் அதிபதி தன்மை என்ன, அது சேர்ந்த கிரகங்கள் என்ன, சூரியனோட தன்மை அமைப்பு சரி இருக்கா இல்லையா, அது பாவகிரகத்தை தொடர்பு இருக்கா, லக்னாதிபதிக்கு நடக்கின்ற தசாபுத்திகள் கனெக்ட் ஆகுதா, இப்படி பார்த்தா தானே வரல. லக்னாதிபதி கனெக்ட் ஆகும் 5க்கு வேற ஏதாவது கனெக்ட் ஆனால் வேற யாராவது சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்போ இதை பார்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. பிசினஸ் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இன்னும் பேசும் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்கிரீனில் தெரிந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கேளுங்க. இன்றைய காலகட்ட தந்தப்பொருள் அனைவருக்கும் ஜோதிடம் சென்றடையும் கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், அடிப்படை சாராம்சங்கள், நட்சத்திர டீட்டெயில்கள், அதோட காரகத்துவங்கள், தசாபுத்தி இணைவுகள் எப்படி வேலை செய்யுது, கிரக சேர்க்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிளானட்டரி காம்பினேஷன், இதெல்லாம் போட்டு எழுதியிருக்கு. இந்த புக்கு படிச்சு பார்த்தா நிச்சயமாக ஜோதிடம் புரிஞ்சிடும். இந்த உலகத்தில் எந்த ஜோதிட மெத்தடுக்கும் அஸ்திவாரம் இதுவே. இது மேலே எவ்வளோ கரெக்டாக வேணா கட்டலாம், இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ. இப்போ அடுத்து
அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்வி சம்மந்தப்பட்ட பொதுவாக ஒரு மிகப்பெரிய விஷயம்னா நல்ல கல்வியை கொடுத்துட்டாலே கல்வி செல்வங்க. ஒரு மாணவனுக்கு கல்வியை சரியாக கொடுத்து விட்டால் தன் தலைமுறை தலை தோங்கும். நீங்க 1000 சொத்து சேர்த்து வைங்க, அது டெவலப் ஆகுமா? கல்வி வருமானு பாருங்க. இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடம் இல்லாமல் திருமணமே இல்லை. 4ஆம் இடம் தாங்க கல்வி, 4ஆம் இடம் தாங்க சுகஸ்தானம், வண்டி வாகனம். அப்ப இது வண்டி வாகனங்கள், கல்வி இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தனுக்கு அமையுது. நிறைய பேர் பாருங்க சொத்து சுகம் இருக்கும், சரியா படிக்கலன்னு சொல்லும் போது ஸ்டெப் நகராது. இப்ப ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே வேலையா பிசினஸா, உள்ளூர்ல இருப்பாரா இல்ல வெளியூர் போயிருவாரா இது தெரிஞ்சு. அது மட்டுமா, இவர் தந்தையோட தொழில் செய்வாரா, அரசு வேலை வாய்ப்பு உண்டா? இப்ப கோச்சார ரீதியாக அரசு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்புகள் இந்த ராசிக்கு கிடைக்கும். அப்ப மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூ படிக்கிற மாணவர்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. அடுத்து இப்ப என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம்? பொதுவாக நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டதான் வந்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. சதயம் டச் ஆனால் மெடிக்கல் போகணும். சதயம்னு ஒரு பிளான் நட்சத்திரம் இருக்கு. அப்ப இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்து சம்பந்தப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிசன். இது 2 தான் சார். இவங்க அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டதில் எப்படி சார் மற்ற பிளானட் காம்பினேஷன் பார்க்கணும். இப்போ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா தாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? கல்வி ரீதியாக இல்லை உங்க ராசியில் இருக்கின்ற ராகும் 7ல் இருக்கிற கேதும் மேனேஜ்மெண்ட் வருது. ஒரு இடம் மாறி படிக்கக்கூடிய அம்சம். அப்போ ஹாஸ்டல் தங்கி படிக்க, தொலைதூரம் சென்று படிக்க இந்த அமைப்பு வந்து ஒரு இல்லைன்னா வீட்டு அருகிலும் அதிக செலவிடுகள் இப்போ இந்த படிக்கின்ற ஆண் பெண்கள் குடும்பத்தை விட்டு தள்ளி நின்று படித்த சிறப்பு. இது நம்பர் 1. அடுத்து முக்கியமான விஷயங்கள் சார், படித்த இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா? கேம்பஸ் இன்டர்வியூ சூப்பராக இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட செலக்ட் ஆக ஒன்று வந்து இன்னொரு டைம் அட்டன் பண்ணுங்க. அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தேவைப்படுகின்றன. என்ன சார் பரிகாரம்? ஒவ்வொரு ஜாதக ரீதியாக நான் சொல்ல போறது கோச்சார ரீதியாக. பொதுவாக இந்த ராசி அன்பர்கள் வேலையில வளர்ச்சி அடை, பொதுவாக இந்த ரொம்ப டெவலப் ஆகிறதுக்கு என்ன ஆகுதுன்னா கும்பாபிஷேகம், தீர்த்தங்கள், கும்பாபிஷேகத்துல வருகிற தீர்த்தம் இருக்கலாம், இல்ல காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் வந்தது. இதுல வர தீர்த்தத்தை வாங்கி வீட்டுல பயன்படுத்திடணும், அடைக்கக்கூடாது, வீட்டுல பயன்படுத்துறது. தீர்த்த வழிபாடுகள், புனித யாத்திரைகள் இவங்களுக்கு யோகத்தப்படுது. இது பொதுவானது. ராசி ரீதியாக லக்ன ரீதியாக பார்க்கும்போது வேற வரும். ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சி காலகட்டம் வருது. சீக்கிரம் சேஃபஸ்ட் சைடு போய்க்கங்க. அக்டோபருக்கு பின் உலக அளவில் மாறுதல் உண்டு. கவனம் கவனம் கவனம். நிறைய இருக்க ஜாதகம் பிரசன்னம் பார்க்கணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம்.